Dear plus one commerce students, good morning. Let us continue the chapter 23, Channels of Distribution. Today our topic is 23.06 Wholesaler. மொத்த வியாபாரிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். Wholesale trade means buying and selling of goods in relatively large quantities or in bulk. The traders who are engaged in wholesale trade are called wholesalers. A wholesaler buys goods in bulk directly from manufacturers and sells them in small lots to customers or industrial users. A wholesaler is the first intermediary and serves as a link between producers and retailers. Wholesalers place large orders with the producers and supply in small quantities to retailers. பொருட்களை மிகப்பெரிய அளவில் மொத்தமாக வாங்கி விற்கக்கூடிய வியாபாரம் மொத்த வியாபாரம்னு சொல்கிறோம். மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவங்க மொத்த வியாபாரிகள். மொத்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க மொத்த வியாபாரிகள். இவங்க மிகப்பெரிய அளவில் பல்க் குவான்டிட்டிஸ் நிறைய பொருள்களை வாங்கி சிறிய அளவில் சிறு சிறு அளவில் விற்பனை செய்வாங்க. மொத்த வியாபாரிகள் பொருள்களை நேரடியாக உற்பத்தியாளர்கிட்டருந்து வாங்கி மொத்த வியாபாரிகள் நேரடியாக பொருட்களை உற்பத்தியாளர்கிட்டருந்து மொத்தமாக வாங்கி நிறைய பொருள்களை வாங்கி அதை சிறிய அளவில் சில்லறை வியாபாரிகளுக்கோ அல்லது தொழிற்சாலைகளுக்கு விற்கிறார். மொத்த வியாபாரிங்கிறவர் முதல் இடைநிலையர் ஆவார். மொத்த வியாபாரிங்கிறவர் முதல் இடைநிலையர் ஆவார். இவர் உற்பத்தியாளரையும் சில்லறை வியாபாரியையும் இணைக்கிறார். இவர் உற்பத்தியாளருக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் சேவை செய்கிறார். இவர் யாருக்கு சேவை செய்கிறார்னா உற்பத்தியாளர்களுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் சேவை செய்கிறார். Then definition. According to Cundiff and Still, wholesaler buys from the producer and sell merchandise to the retailers and other merchants and not to the consumers. Cundiff மற்றும் ஸ்டில் இவங்களோட கூற்றுப்படி மொத்த வியாபாரி வணிக பொருள்களை உற்பத்தியாளர்கிட்டருந்து மொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரிகளுக்கு அல்லது பிற வியாபாரிகளுக்கு விற்பனை செய்வார்கள். தவிர இவங்க நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்ய மாட்டார்கள். இது ஒரு டெஃபினேஷன். அக்கார்டிங் டு ஸ்டீவ் கண்டிஃப் அண்ட் ஸ்டில், ஹோல்சேலர் பைஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் அண்ட் செல் மர்ச்சன்டைஸ் டு த ரீட்டைலர்ஸ் அண்ட் அதர் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் நாட் டு த கன்சியூமர்ஸ். Next, second definition is given by Evelyn Thomas. According to Evelyn Thomas, a true wholesaler is himself neither a manufacturer nor a retailer but act as a link between the two. ஈவிலின் தாமஸ்ங்கிறவரோட கூற்றுப்படி ஒரு உண்மையான மொத்த வியாபாரி உற்பத்தியாளராகவோ சில்லறை வியாபாரியாகவோ இல்லாமல் உற்பத்தியாளராகவோ சில்லறை வியாபாரியாகவோ இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பை தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பணியை செய்கிறவர். இந்த ரெண்டு பேருக்கும் யார் ரெண்டு பேருக்கும் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஈவிலின் தாமஸோட கூற்றுப்படி உண்மையான மொத்த வியாபாரிங்கிறவர் உற்பத்தியாளராக இல்லாமல் சில்லறை வியாபாரியாக இல்லாமல் சில்லறை வியாபாரியாக இல்லாமல் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறவர். இந்த ரெண்டு பேர் யார்?
ஒருத்தர் வந்து உற்பத்தியாளர், இன்னொருத்தர் வந்து சில்லறை வியாபாரி. இவர் வந்து நுகர்வோருக்கு நேரடியாக விற்க மாட்டார். தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ். The following are the characteristics of wholesaler. In your book, there is a short answer question and also a long answer question regarding the characteristics of wholesalers. Short answer la explain any 3 characteristics of wholesalers nu ஒரு question இருக்கு. Long answer la what are the characteristics of wholesalers. அதனால இது ஒரு முக்கியமான கேள்வியா நீங்க கருதி படிக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹோல்சேலர். மொத்த வியாபாரியோட சிறப்பியல்புகள். ஹோல்சேலர் பைஸ் குட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸ். மொத்த வியாபாரி உற்பத்தியாளர் அல்லது தயாரிப்பாளர்கிட்டருந்து நேரடியாக பொருள்களை வாங்குகிறாங்க. மொத்த வியாபாரி யார்கிட்டேருந்து பொருளை வாங்குறாருன்னா உற்பத்தியாளர்கிட்டேருந்து வாங்குறாரு அல்லது தயாரிப்பாளர்கிட்டேருந்து வாங்குறாரு. உற்பத்தியாளர்கிட்டேருந்து அல்லது தயாரிப்பாளர்கிட்டேருந்து பெரிய அளவில் பொருள்களை வாங்குகிறார். ஹோல்சேலர் பைஸ் குட்ஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் அண்ட் செல் இன் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் குவான்டிட்டிஸ். மொத்த வியாபாரிங்கிறவர பொருள்களை மொத்தமாக வாங்கி நிறைய பொருள்களை கொள்முதல் செய்து சிறிய அளவில் விற்பனை செய்கிறார். பெரிய அளவில் கொள்முதல் செய்து சிறிய அளவில் விற்பனை செய்கிறார். ஹோல்சேலர் செல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ஏ ப்ராடக்ட். மொத்த வியாபாரிகள் ஒரு குறிப்பிட்ட பொருளினுடைய பல்வேறு வகைகளை விற்பனை செய்கிறாங்க. மொத்த வியாபாரிகள் ஒரு குறிப்பிட்ட பொருளினுடைய பல்வேறு வகைகளை விற்பனை செய்கிறாங்க. They employ a number of agents or workers for distribution of products. பொருள்களை விநியோகம் செய்வதற்காக முகவர்களையும் பணியாளர்களையும் இவங்க பணியமர்த்தி இருப்பாங்க. பொருள்களை விநியோகம் செய்வதற்காக முகவர்களையும் பணியாளர்களையும் இவங்க வச்சுருப்பாங்க, பணியமர்த்தி இருப்பாங்க. They need a large amount of capital to be invested in business. They need a large amount of capital to be invested in business, in his business. இந்த வகை வியாபாரத்திற்கு, அதான் மொத்த வியாபாரத்திற்கு பெருமளவு முதலீடு தேவைப்படுது. பணம் நிறைய தேவைப்படும். மொத்த வியாபாரத்தை செய்வதற்கு நிதி நிறைய தேவைப்படும். They generally provide credit facility to retailers. மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் உதவி செய்வாங்க. They also provide financial assistance to producers or manufacturers. மொத்த வியாபாரிகள் உற்பத்தியாளருக்கு நிதி உதவி செய்வாங்க. மொத்த வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் அல்லது தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவி செய்கிறாங்க. In a city or town, they are normally located in one particular area of the market. நகரங்களில், பெருநகரங்களில் உள்ள சந்தைகளில் ஒரு பகுதியில் இவங்க செயல்படுவதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.